என்று அழைக்கப்படுகின்ற இமயமலையில் சிவபெருமான் உள்ளதாக நம்பிக்கொண்டு அங்கு தவம் இருக்கின்றார்கள். சமஸ்கிருத புராண கட்டுக்கதைப்படி அமைக்கப்பட்ட கோவில்களுக்கு சென்றால் அங்கு சிவபெருமான், பார்வதி, முருகன், விநாயகர் கைலை மலையில் இருப்பதாக சிலைகள் வடித்து வைத்திருப்பார்கள். உண்மையில் கைலாயம், முருகர், விநாயகர் என்பவையெல்லாம் நமது உடம்பிற்குள் இருக்கின்ற தத்துவங்களே ஆகும் என்கின்றார் வள்ளலார். வணக்கம் ஐயா. பசி ஒரு கொடிய நோயா? வணக்கம். மரபு மருத்துவம். பசி ஒரு நோயா அப்படின்னா, ஆமாம், இந்த இடத்துல நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு உண்மையை நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. வள்ளலார் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவருடைய ரகசியங்கள், சில ரகசியங்கள் இருக்குது. அவருடைய வாழ்வியலில் சில ரகசியங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் சில உண்மையை நம்ம இங்கே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வள்ளலார் சார்ந்து சில உண்மைகளை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதை தப்பாக பரப்புறாங்கங்கிறத வெளியே சொல்லி தான் ஆகணும். வள்ளலார் கொள்கையே தப்பாக பரப்புறாங்கன்னு தான் நம்ம வெளியே சொல்லி தான் ஆகணும். அவர் 6 அத்தியாயங்களை எழுதினார். 6 அத்தியாயங்களை 5 அத்தியாயம் அவர் ஞானம் அடைகிறதுக்கு முன்னுக்கு எழுதினது. 5 அத்தியாயங்கள் அவர் ஞானம் அடைகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சராசரி மனுஷனாக இருந்து எழுதினது. 6வது அத்தியாயம் அவருக்கு ஞானம் வந்த பிறகு எழுதினது. இதுக்கு மொத்தமாக வேற நிலைப்பாட்டில் பொருள் கொடுக்கும். அப்போ அந்த 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இங்கே யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல, எடுத்துகிட்டு வர்றதில்ல, அதை பரப்புறதில்ல, அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதில்ல. இந்த 5 அத்தியாயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அங்கே பார்க்கும்போது அவர் சொன்ன சில விஷயங்கள் 6வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது எல்லாமும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சராசரி மனுஷனுக்கு பொருந்தாது. யாரெல்லாம் இந்த தவசிகளோ, யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் சன்னியாசிகளோ அவங்களுக்கு தான் நான் சொன்னேன்னு சொல்லிடுறாரு. அப்போ சராசரி மனுஷனுக்கான வாழ்க்கையில் அவர் வரவே இல்லை, தலையிடவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அவர் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறாரு. என்னன்னா, பசி என்கின்ற பிணியை போக்கு அப்படின்னு சொல்றாரு. வள்ளலார் பசி என்கின்ற பிணியை போக்குன்னு சொல்லிடுறாரு. இப்போ வள்ளலார் தொடர்பு உள்ளவங்க அத்தனை பேரும் பசிங்கிற பிணியை போக்குறங்கிற பேரில் பசியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தினமும் டெய்லி பசியை தூண்டுற வேலையை செஞ்சு 3 வேலையும் ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 3 வேலையும் அணையா அடுப்புன்னு சொல்கிறாங்க, அணையா தீபம்னு சொல்கிறாங்க. அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சமைச்சு கொட்டி பசிங்கிற கொடிய நோயை உருவாக்குறாங்க. வள்ளலாருடைய தொடர்புபடுத்தி வள்ளலாரை பரப்பக்கூடிய சீடர்கள். உண்மையிலேயே வள்ளலார் சொன்னது பசி என்கின்ற பிணியை போக்குன்னு தான் சொன்னார். பசி என்பது ஒரு பிணி, அது ஒரு நோய். அந்த நோயை நீ எப்போ கொல்றியோ அப்போ உன்னுடைய அந்த அந்த உயிரை நீ பாதுகாத்துக்கலாம், அந்த ஆரோக்கியத்தை நீ மீட்டு எடுத்துக்கலாம், நீ ஒரு இங்கே தெளிவான ஒரு ஆளாக வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த பசி என்கின்ற பிணிய போக்கு அப்படின்னு சொல்கிறது. பசி என்கிறது ஒரு கொடு. அப்போ சித்தர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சித்தர்கள் 1 மண்டலம் 2 மண்டலம் சாப்பிடாமலாம் இருக்கிறாங்க. அப்போ பசிங்கிற அந்த பிணியை கொண்டுட்டாங்கன்னு அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களால தான் உணவை எடுத்துக்காமல் இருக்க முடியுது. அதை தான் வள்ளலார் சொன்னார். உணவு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கான வழியை காட்டு. அதுக்கான இன்னொரு மறைப்பொருள் தான் பரிபாஷை தான் பசி என்கின்ற பிணிய போக்கு அப்படின்னு. இப்போ பசிங்கிறது இந்த இடத்துல கொடிய நோயின்னு பார்க்குறோம். அது ஒவ்வொருத்தருக்கு யமன்னு பார்க்குறோம். யாருக்கெல்லாம் பசி அதிகமாக இருக்கோ, 3 வேளை சாப்பிட்றாங்களோ அவங்க நோயாளின்னு பார்க்குறோம். 3 வேளை சாப்பிட்றவங்க நோயாளின்னு சொல்கிறாங்க. 2 வேளை சாப்பிட்றவன் போகின்னு சொல்கிறாங்க. 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகன், அதாவது நோய் உள்ளவன் அப்படின்றாங்க. 1 வேளை சாப்பிட்றவன் தவசின்னு சொல்கிறாங்க, தவம் பண்ணுறவன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த பசியை கட்டுப்படுத்தணும், பசியை அடக்கணும், பசியை ஒழிக்கணும், பசி இல்லாத வாழ்வுக்கு வரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.